ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி ஆஃப் கோஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். பட் அது வந்து ஒருத்தவங்க ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி. ரியலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. சரி, இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து இது ஒரு ஆன்ட்டியோட ஸ்டோரி. அவங்க டீனேஜராக இருந்தப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து சொல்லியிருக்காங்க, இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, இவங்க ரெண்டு வீடு தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. எப்பயுமே அவங்க வீட்டில் வந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன பொண்ணு கூட அவங்க அம்மாவும் அப்பாவும் ஜாலியாக விளாண்டுட்டே இருந்திருப்பாங்க. அதனாலே வந்து ரொம்ப அந்த வீட்டிலேருந்து சவுண்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமான தலைவலி வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. சின்ன பொண்ணு அப்படின்றனால எந்த ஒரு டேப்லெட் எதுவுமே கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போகாமல் தூங்கு, காலையில் எந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு போய் தூங்கியிருக்கான். தூங்கினதுக்கப்புறம் அவங்க அம்மா காலையில் போய் எழுப்பியிருக்காங்க. சுத்தமாக அசையவே இல்லை அந்த பொண்ணு. அவங்க அம்மா ரொம்ப பயந்துட்டு திருப்பி நல்லா குலுக்கி எழுப்பி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு எந்திரிக்கவே இல்லை. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இதனாலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படின்றதுனால அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாயிடுறாங்க. அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் இல்லாததுனால அவங்களோட வீட்டையும் அவங்களால விற்க முடியல, அந்த வீட்டை விட்டு அவங்களால போக முடியல. ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு வெக்கேஷன் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் கொஞ்சமாவது அந்த இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கேஷன் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு பூனைக்குட்டி அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பூனைக்குட்டியை வந்து அவங்க வெக்கேஷன் போகிறனால வீட்டிலே விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்க சொல்லி நெய்பர் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த நெய்பர் யாருன்னா நம்ம ஆன்ட்டியோட பிரதர் தான். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி, பிரதர், அவங்களோட பிரதர், அதுக்கப்புறம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் 3 பேருமே வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டை ஓப்பன் பண்ண உடனே அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பியானோ இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த ஆன்ட்டிக்கு வந்து அதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆசையாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த பியானோ பக்கத்தில் போகிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டும் அவங்க அண்ணனும் வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்க பூனையை போயிட்டு பார்த்துட்டு வரலாம், அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஆன்ட்டி வந்து போயிட்டு அந்த பியானோ ப்ளே பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து காலை கீழே வந்து ஏதோ உராசிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கு. ஒருவேளை அந்த கேட்டு தான் பேஸ்மெண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க, அதுதான் வந்து இப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. திருப்பி அவங்க நல்லா ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும் போது திருப்பி அதே மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கீழே குனிஞ்சு பார்த்துருக்காங்க. அங்கே ஒன்றுமே கிடையாது. சரி, ஓகே, நம்மளுக்கு ஏதாவது இல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி அதை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க காலை வந்து ஏதோ டக்குன்னு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அவங்க உடனே வந்து எந்திரிச்சு வேகமாக வெளியே ஓடி வந்துட்டு அவங்க அண்ணனையும் அவங்க பாய் ஃப்ரெண்டையும் பயங்கரமாக கத்தி கூப்பிட்டுருக்காங்க. உடனே அவங்க அண்ணனும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்ன உடனே அவங்க அண்ணனுக்கு வந்து பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் இறந்து போன அந்த பொண்ணு எப்பயுமே அவங்க அப்பா கூட இதே மாதிரி தான் கேம் விளையாடுவாளாம். அவங்க அப்பா வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா அந்த பொண்ணு கீழே போயிட்டு அவங்க காலில் கிச்சி மூட்டுறது, அது மாதிரி சம்திங் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாளாம். அப்படி சொன்னோடனே வந்து அதை ரியலாக அந்த ஃபீல் பண்ண அந்த ஆன்ட்டிக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அந்த வீட்டுக்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்கள் லைஃப்பில் பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நடந்திருக்கான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. லைக் பாத்திரம்லாம் அதுவாக விழுதா, உடையுதா, அது மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until bye bye from me, doodle guys.